என்னடா லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேங்க ஐயா. அங்க எதுக்குடா போன? உங்க மருமக துர்கா இருக்காங்களே, அவங்க சாதாரண ஆளே இல்லைங்க ஐயா. என்னாச்சுடா? சொல்றேங்க ஐயா. அடி வாங்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் இருக்குன்னு சொல்ற, உனக்கு வெக்கமல்ல? போன வீடா? பெரியா பேசிட்டீங்களா? கதையை நான் எந்த இடத்துல விட்டேன்? அந்த ரவுடி பசங்க கால்ல விழுந்து நான் கெஞ்சினா. போதும் கதை நிறுத்து. நீங்க தானே பெரியய்யா நந்தினி மேடம் கூட போனியே, என்னாச்சுன்னு கேட்டீங்க. அத சொல்லி முடிக்கலையே, அதுக்குள்ள போதும் நிறுத்துன்னு சொல்றீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு. கிளம்பு. போன் வரதுக்கு முன்னாடி நல்லா தானே கேட்டீங்க. யாரு என்னத்த சொல்லி தொலைச்சாங்களோ தெரியல. சரி, நான் வாங்கிட்டு வந்த இந்த அல்வாவை சாப்பிடுங்க. ஆமா, அல்வா கொண்டுதான் போறேன். போங்கிறது அதான் சொல்றாருல்ல, போ. உங்களுக்காக சூடா ஆசாசியா வாங்கிட்டு வந்தேன். இப்படி கோவத்துல தட்டி விட்டுட்டீங்களே. அல்வா மொத்தமும் வீணா போயிடுச்சு. உங்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி, நான் போறேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. என்ன காய்வ? என்னாச்சுங்க? போன்ல யார் பேசுனா? எதுக்கு அவகிட்ட இவ்வளவு கோவப்பட்டீங்க? நான் அனுப்பின ஆளுங்களை ஒரு மரத்தையே புடுங்கி அதால அடிச்சு துவச்சு அத்தனை பேரையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கா. ஆனா நம்ம கிட்ட என்ன சித்தப்பா, இவ அவனுங்க கால்ல விழுந்து கெஞ்சி கதறி அழுதா மாதிரி கதை சொல்ற. இவ பெரியவரே, என்னது ஒரு மரத்தையே புடுங்கி அடிச்சாளா? அப்பா, இப்படிப்பட்டவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டுதா அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஆனா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நான் அவளை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன். பெரியவரே வாங்க. கடப்பா கனகாவுக்கு இவ்வளவு சக்தியா? சக்திமானா இருப்பா போல இருக்கே. கனகாவ நீவா போன்லாம் உரிமையில பேசிருக்கோமே. கோபத்துல கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தா என் கண்ணா என்ன ஆகும்? ஐயோ, இனிமே அவகிட்ட மரியாதையா பேசணும்.